ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأن الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طهروا بيتي للطائفين والعاكفين وركع السجود எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அவரிடத்தில் நாயகர் சிந்திக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழாமல் உண்டாகட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாமின் காணிக்கையான இஸ்லாமை கூறி எனது சிறிய உபதேசத்தை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய ரமலான் மாதத்தினுடைய 3வது ஜுமாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, 3வது ஜுமா என்று சொல்வதை விட 2வது 10 நம்மை நோக்கி இன்றைய இரவோடு கூடி பூர்த்தியாக இருக்கிறது. முதலாவது 10 ரஹ்மத்துகளை நாம் பல விதத்தில் நாம் கேட்டோம். 2வது 10 தௌபாவை கேட்க வேண்டும் என்பதாக போன வாரமே நாம் ஞாபகப்படுத்தியிருந்தோம். நிறைய நபர்கள் தௌபாவை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள், இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட என்னையோடு கூடி அந்த தௌபாவினுடைய 10 முடிவுக்கு வருகிறது. எத்தனையோ பாவங்களை செய்துவிட்ட நாம் அதை பாவம் என்பதாக நினைத்தும் செய்கிறோம், அல்லது தெரியாமலும் செய்து கொண்டு நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா யா இபாதி என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி பாவம் என்று தேடுபவனை அலட்சியப்படுத்தாமல் ஒரு வார்த்தை குர்ஆன் சொல்லி தருகிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தொழுபவனை பற்றி யா இபாதி என்னுடைய இபாதத் செய்பவனே என்று அழைக்கல. தொழுகையை பார்த்து நல்ல 5 நேரம் தொழுகிற ஒருத்தரை பார்த்து யா இபாதியே என்னுடைய அடியானே அப்படின்னு அவனை அழைக்கல. அதே சக்காத்து கொடுக்கிறவனை பார்த்து யா இபாதி என்னுடைய அடிமையே எனக்காக வேண்டி இபாதத் செய்பவனே என்பதாக அவரையும் அல்லாஹ் தஆலா அழைக்கல. இப்படி இஸ்லாத்தினுடைய காரியங்கள் எல்லாம் செய்த ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா யா இபாதி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியதாக குர்ஆனில் காண முடியாது. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா யா இபாதி என்னுடைய அடியானே அல்லதீ அஸ்னஃபுலா தத்தலது ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் திருவடுத்து சொல்கிறார், என்னுடைய ரஹ்மத்தை அலட்சியப்படுத்தாதே, என்னுடைய ரஹ்மத்தை நீ புறந்தள்ளாதே, நீ நிறைய பாவம் செய்பவனே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி ஆயத்தை துவக்கம் செய்கிறார். நிறைய பாவம் செய்யக்கூடிய என்னுடைய இபாதி என்னுடைய அடிமையை என்னுடைய ரஹ்மத்தை நீ அலட்சியம் செய்யாத, தாராளமாக நான் மன்னிக்க கூடியவனும் நான் நிறைய ரஹ்மத்து செய்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அப்போ ஒரு தொழுகக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் தஆலா யா இபாதி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தல, ஜகாத் கொடுப்பவனை பார்த்து யா இபாதி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தல. நிறைய பாவம் இஸ்ராஃபு என்பதாக இருந்தால் பாவத்துல இவ்வளவுதான் பாவம் அப்படிங்கிற அளவில்லாம பாவம் செய்பவனை பார்த்து அல்லாஹ் சொல்ல தருகிறான், யா இபாதி என்னுடைய அடியானே, நீ நிறைய பாவம் செய்ததுனால உன்னை நான் அலட்சியப்படுத்துவேன் அப்படின்னு நினைச்சாரு. நீ என்னிட்ட கையெழுந்துட்டா அடுத்த நொடியிலே உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அது எந்த நேரமானாக இருக்கலாம். அதற்கு ஒரு சரித்திரத்தையும் சொல்வார்கள். கிஃபில் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் நிறைய பாவம் செய்ய முடியும், எந்த அளவுக்கு இல்லை, எந்தெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ எதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போ எந்த நேரம் பார்த்தாலும் நிறைய பாவங்களை செய்து கொண்டே இருக்கிற மனிதர் தான் கிஃபில் அப்படிங்கிற மனிதராக. அப்ப அந்த மனிதரிடம் ஒரு பெண்மணி வந்து ஒரு யாச்சகம் கேட்கிறார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் கொடுத்து பணங்களை கொடுத்து சகாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற யாச்சகம் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறான். அவன் தான் நிறைய பாவம் செய்பவனாச்சு, அவன் சொல்லுறதுக்கு பணம் தர்றேன், ஆனா எங்கூட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு கேள்வி கொடுக்குகிறான். இந்த பெண்ணுக்கு வேற வழி இல்லை, இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாவம் அந்த பெண்மணி செஞ்சுட்டே இல்லை. என்றாலும் அவள் வேற வழி இல்லாம வேற யாருமே கையேந்துவதா இல்லை, இவர் தவறுன்னு சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதா பரவாயில்ல, இறைவனை மன்னித்து கேட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆசைக்கு இந்த பெண்மணி இணங்கியதற்கு பின்பு அது முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்த நாள் அந்த பெண்மணி அழுக ஆரம்பித்து விடுகிறார்.
அவர் கேட்கிறாரு, நான் தான் நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன், எதுக்காக நீ அழுது கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு இந்த கிஃப்ல அப்படிங்கிற மனிதன் கேட்கிறார். எந்த நேரம் பாவம் செய்யக்கூடிய மனிதன், அவன் நிறைய பாவம் என்னன்னு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய மனிதன் இந்த பெண்மணியினுடைய அழுகையை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற பணத்தை நான் கொடுத்துட்டேன், நீ எதுக்காக இன்னி அழுது கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு. அவனுக்கு சிறன்ற மனிதனுக்கு இந்த பெண்மணி சொன்னார்களாம், இத்தனை வருடமா இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டே இல்லை. அற்பமான ஒரு பணத்துக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய ஆசையை நிறைவேற்றுகிற அந்த ஒரு பணத்துக்காக வேண்டி இப்படி ஒரு பாவம் நாம் செய்துட்டேனே அப்படிங்கிற கவலை, நாளைக்கு எப்படி நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறது அப்படிங்கிற பயம் என்னை அழுது கொண்டே இருக்கிறது அப்படின்னு பெண்மணி சொன்னார்களாம். அதை கேட்டு என்ன நினைச்சாலும் தெரியல. இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சாரங்கள் செய்தும் கேட்காத அந்த மனிதர் சொன்னாராம், என்னுடைய அழுகையை பார்த்து இன்றோடு கூடி உனக்கு பணம் கொடுத்ததாக இருக்கட்டும், இனி நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன். இன்றோடு கூடி நான் இனி எந்த பாவம், எந்த தெற்றும், எந்த விதமான பாவங்களும் இன்றோடு கூடி இந்த இரவோடு கூடி எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்து தூங்குகிறார். அல்லாஹ் தஆலா அன்று இரவிலே அவனுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா பிடித்து விடுகிறார். என்ற மனிதர் அன்ற இரவே அவனுடைய உயிர் பிடிக்கப்படுகிறது. இது இப்ப வாழ்ந்த மனிதன் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள். முன்னால் வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்பதாக இருந்தால், இறந்த மனிதன், மௌத்தான மனுஷன் நரகவாசியா சொர்க்கவாசியா என்பதாக அப்பவே டிக்ளேர் தெரிஞ்சிடும், அப்பவே தீர்மானம் தெரிஞ்சிடும். மௌத்தான உடனே அவன் நரகவாசியா சொர்க்கவாசியா அப்படிங்கிறது தீர்மானம் அப்பவே அல்லாஹ் தஆலா தெரிந்து கொடுப்பார். அந்த மனிதன் வஃபாத்தான உடனே அடுத்த நாள் மக்கள் எல்லாம் அவருடைய ஜனாஸை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவருடைய வீட்டுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது, கஃபரல்லாஹுல் கிஃப்ல, கிஃப்லை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார். ஒரு நொடி அந்த பெண் அழுதால், அந்த நேரத்துல நான் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை பிடிக்க விட்டார். அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதை இறைவன் நமக்கு விளக்குகிறார். நாமெல்லாம் பெரிய பாவம் செஞ்சிருக்கிறோம். நீங்க இத்தனை பாவம் செஞ்சு இதை எப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் கையேந்து மன்னிப்பு கேட்கறது? இதை மன்னிச்சு நமக்கு சரியான வழியை காட்டுவானோ அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அதனால அல்லாஹ் எப்படி அழைக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடிமையே என்று நம்மளை சொல்லி அழைக்கிறார். எனவே நாம் பாவத்தை தௌபா கேட்க வேண்டிய கடைசி கட்டத்துல நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ரமலான், அடுத்த தௌபாவுடைய நேரம் நமக்கு கிடைக்குமோ இல்லையோ தெரியல. அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு தீர்காசாயம் நின்று இன்னும் நிறைய ரமலான் கிடைக்கிற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆனால் அதெல்லாம் தீர்மானம் நம்ம இப்பவே சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் கண்டிப்பா நமக்கு ரமலான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அல்ல. அடுத்த நொடி நம்ம உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கூட நம்மளால கிடையாது. எனவே இன்று இரவோடு கூடி தௌபாவுடைய நேரம் நமக்கு முடிவடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல ஔசத்துக்கும் நடுவுல பத்திருக்கிறவே பாவ மன்னிப்பை தேட வேண்டிய 10 சீக்கிரமா உங்களுடைய பாவத்தை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். ரமலானுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது ஏறுகிற பொழுதும் ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லி மிம்பர் மீது ஏறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். எந்த மனிதரிடம் ரமலான் வந்து அந்த ரமலானை தன்னுடைய பாவத்தை ஒன்றுமே தௌபா செய்யாமல் அவனை விட்டு பிரிக்கிறதோ அவன் நாசம் அடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அந்த ஒரு தௌபா நம்மளோடு இன்றைய இரவோடு ஒரு செல்ல இருக்கிறது. அடுத்த 3வது 10 நம்மை நோக்கி தயாராக இருக்கிறது. அடுத்த நம்ம கேட்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அடுத்த 3வது 10 நாள் நாமெல்லாம் பகுதி நபர்களும் எதிர்பார்க்க வண்ணமாக இருக்கிறோம். நமக்கு பழக்கம் இருக்கிறது, ரமலான் தொடங்கின உடனே ஒரு கூட்டத்தோடு நம்ம வந்து இவ்வாறு செய்வோம். அதே ஒரு 2-3 ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சமா போய் முடிச்சு போயிடும். ஆனா கடைசி 10 வரும்போது லைலத்துல் கத்ருடைய 10 அப்படின்னு நம்ம ஆர்வத்தோடு வருவோம். அந்த ஒரு ஆர்வம் வர வேண்டிய நேரம் நம்மை நோக்கி தயாராக இருக்கிறது. இன்று இரவு முதல் மக்ரிப் முதல் நம்மளுடைய 3வது 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல 3 மாசத்துல 10 நாட்களை எல்லாம் சிறப்பாக்கி கொண்டே வருகிறார். அது நான் முன்னாடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ரஜபுடைய ஆரம்ப 10 அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக்கினார்கள். அதுபோல ஷஅபானுடைய நடுவுனுடைய 10 அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கினார். அதுபோல ரமலானிலே
கடைசியினுடைய 10 அல்லாஹ் சிறப்பாக்குகிறான். 10 3 மாதங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு வரிசையாக தருகிறார். அந்த 3வது 10 பக்கம் நாம் நுழைகிறோம். 3வது 10 நுழைகிற பொழுது அதில் ஒரு பிரத்யேகமான பலவிதமான அமல்கள் இருக்கிறது. நிறைய அமல்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இஅ்திகாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ரமலானிலும் செய்யாத ஒரு அமல் இல்லை என்பதாக இருந்தால் அது இந்த இஅ்திகாஃப் என்ற அமல் தான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா வருஷமும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் இல்லை என்பதாக காணவே முடியாது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாள் தன்னுடைய வீடுகளில் தன்னுடைய குடும்பத்தையும் மறந்து இஅ்திகாஃபிலே அமர்கிற பழக்கம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு தோன்றதல்ல. இஸ்லாமில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபுவத் கிடைப்பதற்கு முன்பதாகவும் ரசூல் அப்படிதான் செஞ்சாங்க. ஹிரா குகையில போன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் யாத்தி எல்லாம் கொடுக்கல. போய் பல நாட்கள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்து இபாதத் செஞ்சதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் என்ற வேதத்தை இறக்கி கொடுத்தான். அது வரலாறு வேற. எனவே இந்த ரமலானுடைய கடைசி 10ல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வருஷமும் தன்னுடைய வாழ்வில் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு வருடம் மட்டும் இஅ்திகாஃப் இருப்பதை அவராகவே கழித்ததனால் தான் மௌத்தாகிற முன்னாடி வருஷம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற முன்னாடி வருஷம் ரமலானில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்ததாக ஹதீஸ்களில் காணப்படுகிறது. அதனால இமாம்கள் எழுதுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 இருக்கிறதே சுன்னத்தான ஒரு இஅ்திகாஃப் தான். சுன்னத்தான இஅ்திகாஃப் தான். ஆனா சுன்னத்தே முஅக்கதாவான கிஃபாயாவான இஅ்திகாஃப். சுன்னத்து அப்படின்னா 2 விதமான சுன்னத்து இருக்கிறாங்க. ஒரு சுன்னத்து நமக்கு நிர்பந்தமாக்கப்படுகிற சுன்னத்து. அந்த நிர்பந்தமாக்கப்படுகிற சுன்னத்து ஒரு ஆள் செய்தால் எல்லாத்தினுடைய மீது இருக்கக்கூடிய பாவங்கள் துடைத்து விடும் என்பதாக சொல்லுவார்கள். அந்த ஒரு சுன்னத்தில் கட்டுப்பட்டதுதான் இந்த இஅ்திகாஃப். ரமலானுடைய கடைசி 10 ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் விடாமல் செய்த சுன்னத்துகளில் ஒருதான் ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப். ஒரு வருஷம் ரசூலுல்லாஹ் உத்தாரலாம் என்பதாக சொல்லி தீர்மானம் எடுத்து இஅ்திகாஃப் இருப்பதற்காக போனார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே இந்த வருஷம் நானும் உங்க கூட இஅ்திகாஃப் இருக்கலாமா? ஆயிஷா நாயகம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் இன்னைக்கு உங்க கூட இந்த வருடம் நானும் இஅ்திகாஃப் இருக்கலாமா அப்படின்னு. ஆயிஷா நாயகம் என்ன கேட்டாங்க, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்க மாட்டாங்க. அப்ப ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி ஆயிஷாவே இந்த வருடம் நீயும் எங்களோட இஅ்திகாஃப் இருந்து அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு வேற ஒரு வேலையாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பள்ளிவாசல் இருந்து பார்த்தா அங்கங்க 9 கூடாரங்கள் 10 கூடாரங்கள் நிறைய கூடாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இஅ்திகாஃப் அப்படின்னா அதுக்கான தனி ஒரு கூடாரத்தை ஒரு துணியை கட்டி கணக்காக அந்த இடத்தை அவங்க தயார் செய்து கொள்வார்கள். நிறைய கூடாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் உடனே கேட்டாங்க, என்ன நிறைய கூடாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது? இந்த ரசூலுல்லாஹ் நீங்க போகும்போது ஆயிஷா நாயகத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க, நாங்களும் மனைவிமார்கள் அல்லவா, நாங்களும் உங்க கூட இந்த வருஷம் இருக்கலாம் என்பதை சொல்லி நாங்களும் இஅ்திகாஃப்காக தயாராகி முன்னாடி வந்து விட்டோம் அப்படின்னு எல்லா மனைவிமார்களும் அந்த மஸ்ஜித் நபவியில சுத்தி கூடாரங்களை கட்டி இஅ்திகாஃப்காக தயாராகி விட்டார்கள். இந்த நேரத்தில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி ஆயிஷா நாயகத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் வெளியில போங்க என்பதாக சொன்னால் ஆயிஷா நாயகத்தினுடைய மனசு தொந்தரவு கொடுக்கும். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரசூல் என்று சொல்வதை விட ஒரு குடும்ப விஷயத்துல கணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிபூர்ணமான ஒரு கணவராக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். அப்ப தன்னுடைய மனைவிக்கு அனுவாதம் கொடுத்து வெளியில போ என்பதாக சொன்னால் மனைவியினுடைய மனசு கஷ்டப்படும். அல்லது நீ மட்டும் இருந்தா போதும் மிச்சவங்கெல்லாம் வெளியில போங்க அப்படின்னா எல்லா மனைவிமார்களுடைய மனசும் கஷ்டப்படும். இந்த நேரத்தில் என்ன செய்யறது? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இருப்பதில்லை என்பதாக சொல்லி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கல என்பதாக இருந்தால் எல்லா மனைவிமார்களுடைய வீட்டிலையும் ஒவ்வொரு நாள் வருவாங்க என்பதுதான் அர்த்தம்.
அப்ப மனைவிமார்கள் பள்ளிவாசல் இருக்க முடியாது, அவங்களும் சீக்கிரமாக கலைத்து தன்னுடைய வீட்டுல போய் அமர்ந்துட்டாங்க சொல்லாமோ ஒவ்வொரு நாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்பது. எனவே அந்த ஒரு வருடம் தான் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விட்டுவிட்டார். அந்த ஒரு வருஷம் இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு ஃபித்னா வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு வருடம் இஅ்திகாஃப் இருந்ததில்லை என்பதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. என்றாலும் ரசூலுல்லாஹ் அந்த ஒரு சுன்னத்தை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அடுத்த வருடம் அந்த ஒரு வருடம் இஅ்திகாஃப் இருக்காததனால அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. இந்த 10 நாள் விட்டுட்டு 20 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலேயும் நிறைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இஅ்திகாஃப் அப்படிங்கிறது ரமலானுடைய கடைசி 10ல நமக்காக வேண்டி பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட நிர்பந்தமாக்கப்பட்ட சுன்னத். இந்த ரமலானுடைய 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறது. இந்த இஅ்திகாஃப் 3 விதமாக நமக்கு இஸ்லாமிய ஷரியத்தில் பிரிக்கப்படுகிறது. இஅ்திகாஃப் ஒன்று இருக்கிறது வாஜிபாக்கப்பட்ட இஅ்திகாஃப். அது என்ன இஅ்திகாஃப் என்பதாக இருந்தால் சில நபர்கள் நேர்த்தி செய்வாங்க, எனக்கு இந்த விஷயம் நடப்பதாக இருந்தால் ஒரு 3 நாட்கள் அல்லது ஒரு 10 நாள் அல்லது 40 நாள் நான் பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருப்பேன் என்பதாக ஒருவர் நேர்த்தி செய்தால் அது நிர்பந்தமாக்கப்பட்ட இஅ்திகாஃப், அது வாஜிபு, அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும். இரண்டாவது ஒரு இஅ்திகாஃப் இருக்கிறது, அது சுன்னத்தே முஅக்கதாவான இஅ்திகாஃப். அதுதான் ரமலானுடைய கடைசி 10, எல்லாரும் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாக்கப்பட்ட ஒரு 10. ஒரு மஹல்லாவில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்கள் மீதும் அந்த பாவம் எழுதப்படாமல் இருக்க வேண்டும் என்பதாக இருந்தால் மஹல்லத்திலிருந்து ஒருத்தராச்சும் வந்து இஅ்திகாஃப் இருந்தாக வேண்டும். மஹல்லத்திலிருந்து பள்ளிவாசல்களில் ஒருத்தராச்சும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். 10 நாள் இருப்பதற்கு அவருக்கு முடியல, இல்ல அவருடைய வசதி இல்ல, அவருக்கு நேரம் இல்லை என்பதாக இருந்தால் 10 நபர்கள் இறங்கி ஒரு நாளுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அடுத்த நாள் நீர், அடுத்த நாள் நீர் என்பதாக சொல்லி 10 நபர்கள் ஷேர் செய்தாவது இந்த இஅ்திகாஃபை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இந்த ஹனஃபி மذஹபில சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா என்பதாக கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம். அதனால எல்லா ஹனஃபி பள்ளிகளிலேயும் இஅ்திகாஃப் சுன்னத்தின் முஅக்கதா ஆக்கப்பட்டிருக்கிறது. மூணாவது ஒரு இஅ்திகாஃப் இருக்கிறது. அந்த இஅ்திகாஃப் சாதாரணமாக்கப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு இஅ்திகாஃப். அது என்ன அப்படின்னு நீங்க பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருகிற பொழுதே, இறைவா நீ எத்தனை நேரம் நான் பள்ளிவாசலில் இருக்கிறேனோ அத்தனை நேரமும் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற ஒரு நியத்தை வைத்து உள்ள நுழைஞ்சு எத்தனை நேரம் நீங்க பள்ளிவாசலில் இருக்கிறீர்களோ அத்தனை நேரம் நீங்கள் இஅ்திகாஃபினுடைய அமலை செய்து விடலாம். இஅ்திகாஃப்ல நிறைய கூலி இருக்கிறாங்க. இஅ்திகாஃப்ல இறைவனுமாக சம்பந்தப்படுகிற நிறைய விஷயம் இஅ்திகாஃப்ல இருக்கிறது. இஅ்திகாஃப்ல தான் அல்லாஹ் தஆலாவுடன் நாம் நிறைய நெருங்க முடியும். நான் உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு இறைவா உனக்காக வேண்டி மட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் என்ற ஒரு நியத்தோடு கூடிதான் இஅ்திகாஃப்ல வருகிறார். இதற்கு ஒரு அனுமானம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. இந்த ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் தான். கடைசி 10 இஅ்திகாஃப் தான் எல்லாரும் சேருவார்கள். நாம் எல்லாம் இஅ்திகாஃப் இருப்பதற்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இஅ்திகாஃபில் அமர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைய மக்ரிபில் இருந்து துவக்கமாகிறது. எப்பொழுது நீங்கள் பெருநாளுடைய பிறையை காணுகிறீர்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இஅ்திகாஃப் இருப்பதற்கு உண்டான அனுவாதம் இருக்கிறது. அது சுன்னத்தை முஅக்கதா, ஓராளாச்சும் மஹல்லத்தில் நிர்பந்தமாக இருந்தே ஆக வேண்டும். எனவே இந்த ரமலான் நமக்கு மிக முக்கியமாக தர்றது இந்த இஅ்திகாஃப் என்பதை போல குர்ஆனும் ரமலானில் மிக முக்கியமான ஒரு கட்டம். போன வாரம் நான் சொல்லியிருக்கேன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் தஆலா எந்த மாசத்துக்குமே குர்ஆன்ல பேர் சொன்னதாக நீங்க வரலாறுல காண முடியாது. போன வாரம் ஞாபகப்படுத்தியிருக்கேன், 11 மாசத்தினுடைய பேரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டே இல்லை. ஆனா ரமலானுடைய மாசத்தினுடைய பேரை மட்டும் குர்ஆனில் எடுத்து சொல்லித் தருகிறார், ஷஹ்ரு ரமலான். இது ரமலான் மாசம் அப்படின்னு வேற எந்த மாசத்தினுடைய பேரும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லித் தருகிறது. என்ன காரணம் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஏன் இந்த ரமலான் என்ற பேர் வச்சது தெரியுமா? இது குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்கு அதிகமான மகத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த ரமலான் மாசத்தை.
அதனால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒவ்வொரு வருடமும் ரமலானில் நாங்கள் இதுவரைக்கும் இறக்கப்பட்ட குர்ஆன்களை ஓதி காமிப்பார்கள். அந்த ஒரு பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும். ரமலான் ஆரம்பித்து விட்டால் குர்ஆனை மூடி இருக்கிறவர்கள் எல்லாம் எடுத்து வாய் படிச்சு அதை குர்ஆனின் படி நடப்பதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும். சில நபர்கள் குர்ஆனுக்கு ஓத தெரியாது, சில நபர்கள் அந்த குர்ஆன் டச் ரொம்ப நாளாச்சு விட்டுச்சு, அதை எடுக்க முடியல என்பதாக சொல்லி நிறைய நபர்கள் கவலைப்படுகிறார்கள். எனவே நம்முடைய மஹல்லாவில் இன்று இரவு முதல் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் 12:30 மணி இன்ஷா அல்லாஹ் ஒரு 12:30 மணி அளவில் குர்ஆன் ஓதி ஹாஃபில் மனப்பாடம் செய்யப்பட்ட தஜ்வீத் முறைப்படி ஓதுகிற ஹாஃபில்கள் 2 பேர்கள் ஒரு நாளைக்கு 3 ஜுஸு என்ற அடிப்படையில் 30 ஜுஸுக்களை கொண்டதான் ஒரு குர்ஆன். அது 3 ஜுஸு என்ற அடிப்படையில் இன்று இரவு 12:30 மணிக்கு குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து அலிஃப் லாம் மீம் தொடங்கி கடைசி வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 ஜுஸு அப்படின்னு மெதுவாக நீங்கள் கூட ஓதுவதற்கு சௌகரியமாக, அல்லது நீங்கள் கையை வச்சு நம்ம குர்ஆன் ஓதுறோம் இதெல்லாம் தப்பு இருக்குதோ என்பதாக நோட் பண்ணுவதற்கு சௌகரியமாக மெதுவாக அவர்கள் குர்ஆனை அலிஃப் லாமில் இருந்து மைக்கில் தெளிவாக, வெளி மைக்கில் உள்பள்ளி மைக்கில் தெளிவாகவே ஓதுவார்கள். யாருக்கெல்லாம் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதாக ஆசை இருக்கிறதோ, அல்லது குர்ஆனை ஓதி மறந்து விட்டோம் அப்படிங்கிற கவலை இருக்கிறதோ, அல்லது குர்ஆன் ஓத தெரியாது அதுல வர வச்சாது கூட அவங்க ஓதுறதை கேட்டு கை வைக்கலாம் என்ற ஆசை இருக்கிறதோ, அத்தனை நபர்களும் இந்த 10 நாட்கள் தொடர்படியாக நைட்டு ஒரு 12:30 இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வேலை துவக்கமாகிறது. ஒரு புது முயற்சி நாம் தொடங்குகிறோம். 10 நாட்கள், ஒரு நாளைக்கு 3 ஜுஸு என்பதாக இருந்தால் 10 நாளில் நாம் குர்ஆன் கத்தம் செய்து விடலாம். ரமலானில் குர்ஆன் கத்தம் செய்கிற ஒரு பாக்கியம் இந்த கடைசி 10 நாள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 3 ஜுஸு கணக்கு போட்டா 10 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் 30 ஜுஸுக்கு தீர்மானமாகிவிடும். ஒரு கத்தமை ஈஸியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல், தப்பில்லாமல் ஓதுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு நம்முடைய மஹல்லாவில் துவங்குகிறது. அது கூடவே இந்த ஒவ்வொரு 3 ஜுஸும் ஓது முடிச்சதற்கு பின்னாடி மிக முக்கியமான ஒரு துஆவை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு 2 வாரங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி அவர்கள் அந்த யுத்தத்தை, இஸ்ரேலியர்கள் யுத்தத்தை நிறுத்திட்டாங்க என்பதாக சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சிட்டாங்க. ஆனா இவர்கள் நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது குர்ஆன் அன்னைக்கே சொன்ன விஷயம், புது சொல்லுமல்ல. இந்த யூதர்கள் அன்னைக்குமே கபட விசுவாசிகள், எதையுமே நம்ப சொன்னா செய்யவே மாட்டாங்க. இது இப்ப சொன்னதல்ல, குர்ஆன் அன்னைக்கே சொல்லிருச்சு. நபிகள் சொல்லிக்கிறேன் குர்ஆன் இறக்கி கொடுத்து தெளிவாக சொன்னார். அத்தனையும் பொய்யர்கள், அவன் பேச நம்பிராதீங்க. குர்ஆன் சொன்ன வாக்கியம் அத்தனையும் பொய்யர்கள். அது மட்டுமல்ல, நிறைய நபிமார்களை கொலை செய்த கயவர்கள் அவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் நபி குர்ஆன் எடுத்து சொன்னது. அன்னைக்கு நாம தான் நிப்பாட்டுறப்ப நாம நிறைய நபர்கள் அவ்வளவுதானே, பலஸ்தீன் மக்களுக்கு யுத்தம் நின்றாச்சு, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என்பதாக தேவையில்லாமல் சர்ச்சை செய்திருந்தோம். ஆனா அன்னைக்கும் நமக்கு குர்ஆனுடைய வார்த்தை முன்னிலையில் இருந்தது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவானுங்க, நாளைக்கு ஒன்று செய்வார்கள். அவங்களுடைய புத்தியில் இருக்கிறது. சொன்னதை போல ஒரு மலையே வந்து விட்டது என்பதாக இருந்தால் நீங்க நம்பி விடலாம். நான் ஒரு மனிதனுடைய குணம் மாறிடுச்சு அப்படின்னா நம்பிடாதீங்க அப்படின்னு அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மலையே நடந்து வந்துச்சுன்னா நம்பிக்கை நீ, ஆனா ஒருத்தருடைய குணம் சுபாவம் மாறிடுச்சு என்பதாக இருந்தா அதிகமும் நம்பி விடாதே. அது யூதனுக்கு அவனுடைய அடையாளம். அவன் எந்த நேரத்திலும் திருந்தாத ஜென்மர்கள், மனித வர்க்கத்திலிருந்து அகற்றப்படக்கூடிய ஒரு சமுதாயம் அவர்கள். வரி இஸ்ரேலிலே ஒரு மனிதர்களே அல்ல என்பதை திரும்பவும் அவர் நிரூபித்திருக்கிறார்கள். இப்ப மட்டும் முன்னாடியே அவங்களுக்கு பெரிய மனுஷனுங்க அல்ல என்பதை அதையும் கருணை கொண்டு முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்ததனால இந்த நடுவுல ஒரு 50 நாட்கள் 60 நாட்கள் மக்களுக்கு முன்னால் ஒரு கருப்பு கொடி காட்டுவதை போல சரி நாங்க யுத்தத்தை நிப்பாட்டிட்டோம் எல்லாத்தையும் விடுங்க அப்படின்னு கொஞ்ச நாள் போன உடனே நோவும் என்று பார்க்காமல் குழந்தைகளின் மீதும் பெண்களின் மீதும் நரக வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக மன்னிக்கவே கூடாது, மன்னிக்கவும் மாட்டான் என்பதில் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் கிடையாது. திரும்பவும் அந்த மக்களின் மீது யுத்தத்தை அணிந்துவிட்டு 400க்கும் அதிகமான உடல்கள் இப்பொழுது பூமியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் ரெண்டும் இல்ல, 400க்கும் அதிகமான உடல்கள், அதுல குழந்தைகளும் பெண்களும் மாறி மாறி அதிலிருந்து அந்த மையத்தை எடுக்கிற பொழுது இவர்கள் எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள்.
இவர்களெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள். நாளைக்கு நமக்கும் இது நடக்கலாம். நபூதுபில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் போய் கொண்டிருக்கும் உறவு இருந்தாலும் கூட இன்னைக்கு நமக்கு முன்னால் இந்த பலஸ்தீன மக்கள் நம்மிடம் கேட்கறது பெரிய பணமோ, நீங்க நிறைய வீடுகளை கொண்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்மள்கிட்ட கேட்கறது இல்லை. சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வீடியோக்கள் பார்த்தா தெரியும். அவர்கள் கேட்கறதே எங்களுக்காக துவா செய்யுங்க, அதுதான் அவங்க கேட்கிறாங்க. வேற எதுவும் அவங்க நம்மளிடம் கேட்பதில்லை. ஏன்னா அவருடைய ஈமான் அவர்கள் என்னைக்கும் தீர்மானம் எடுத்துட்டாங்க. நாங்கள் மனிதராக இருந்தால் இந்த பூமியில தான், அது ஷஹீதாக நாங்கள் வழிய தயாராக இருக்கிறோம். அதுதான் ஒரு ஜனதை தன்னுடைய நாடுக்காக வேண்டியும் தன்னுடைய மதத்திற்காக வேண்டியும் உயிரையும் ஒரு குற்றமாக கருதி இறக்குகிற ஒரு மனிதனை உலகம் அல்ல, ஜின்னல்ல, மலக்கல்ல, மொத்த உலகம் இறங்கினாலும் அவர்களை அசைக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்பதாக இருந்தால் அது பலஸ்தீன் மக்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்காக வேண்டி, என்னுடைய மதத்திற்காக வேண்டி, என்னுடைய கொள்கைக்காக வேண்டி உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு ஜனதை ஜிஹாத் செய்து கொண்டே இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். அந்த ஒரு சமுதாயம் தான் பலஸ்தீன், ஷாம் மக்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது இவர்கள் நிப்பாட்ட மாட்டாங்க, இவர்கள் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்காக வேண்டிய துவா. எனவே நாம் இந்த மூணு ஜுஸூக்கள் நினைக்கும் இரவு ஓதுகிறோம் அல்லவா, அந்த நினைக்கும் ஓதுகிற இந்த ஜுஸூக்கள் குர்ஆனிலும் பரிபூர்ணமாக பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். இந்த ரமலான் தான் துவா செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, 3 பேர்களுடைய துவா மக்பூலாகாம இருக்காது. 3 பேர்களுடைய துவா அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான். அது முதல்ல சொன்னது நீதம் செலுத்துகிற தலைவன். ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் நேர்மையாக இருக்கிறான் இருந்தால் அவன் கையேந்தி அல்லாஹ்விடம் துவா செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த துவாவை தட்ட மாட்டான். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோம்பாளியுடைய துவா. நோம்பாளியுடைய துவாவை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக தட்டவே மாட்டான். நோம்பாளிகள் கையேந்தி இறைவனிடம் துவா செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த துவாவை தட்டவே மாட்டான். மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா. ஒரு மனுஷனை நீங்க அடிச்சிட்டீங்க, அவன் திருப்பி அடிக்காம ஏதாவது ஒரு வார்த்தை மனசால சொன்னான்னு வைக்கிற, கண்டிப்பா அவங்க அந்த துவாவை அங்கீகரிப்பாங்க. ஒருத்தனை நீங்க அடிச்சீங்க அல்லது ஒருத்தனை அநியாயம் செய்கிறீர்கள், அவன் மனசளவுல நீ நாசமா போ என்பதாகவோ அல்லது வேற எந்த விஷயங்களாக சொன்னாலும் கண்டிப்பாக அந்த துவாவை அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான், உடனடி அங்கீகரிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இரண்டாவது கட்டத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நோம்பாளியாக இருக்கிறோம். நோம்பாளியுடைய துவா கண்டிப்பாக அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான். எனவே இந்த நோம்புடைய காலத்துல நாம செய்கிற நிறைய துவாக்கள் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்காக துவா செய்ய வேண்டும், நம்முடைய ஊர்களுக்காக துவா செய்ய வேண்டும். நம்முடைய நாடுகளில் இப்ப வர வர இஸ்லாமியர்களுக்கு பழக்கமான பிரச்சாரங்கள் இதுக்கு திசையிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. முஸ்லிம் என்ற பேர் வைத்தால் பலவிதமான காரணத்தை கொலை செய்யப்படுகிறார். இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு படி மேலாக நரக வேட்டை இஸ்ராயேலியர்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் ஈமானையும் தன்னுடைய இஹ்லாஸையும் கடைபிடித்த வண்ணமாக வஃபாத்தாகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் மீது பாம்பல்ல எதை எரிஞ்சாலும் சரி இங்கிருந்து நகர மாட்டோம், எங்களுடைய ஈமானின் உணர்ச்சியாக இருக்கிறோம் என்ற ஒரு ஜனதை சொல்கிறது. அது அவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எங்களுக்காக துவா செய்யுங்க. அந்த துவாவை இந்த 10 நாட்கள் இந்த ரமலானுடைய இரவுல இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தாலும் அல்லாதவராக இருந்தாலும் இரவில் 12:30 மணிக்கு குர்ஆன் ஓதப்படுகிறது. 3 ஜுஸூக்கள் ஹஃப்லீங்கள் ஓது முடிச்சதுக்கு பின்னாடி பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார்களை ஓதி நாம் கையேந்தி நோம்பாளிகளாக இஅ்திகாஃபினுடைய இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானில் இரவு வணக்கங்களை கொண்டு நீங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். ரமலானில் மிக முக்கியமான ஒரு அமலே இரவு வணக்கம் தான். இரவு நேரத்தில் நீங்க செய்யற வணக்கம். அந்த இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதி ரமலான் இறக்கப்பட்ட ரமலானுடைய மாசத்துல குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தில் நாம் கையேந்தி பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். அது யுத்தம் நின்றாலும் பரவாயில்ல,
கிடைக்கலை என்றாலும் பரவாயில்ல, நம்ம இடத்துல நிறைய நபர்களுக்கு இப்படி ஒரு ஆதங்கம் உண்டு. தினைக்கும் நாம துவா செய்யறோம் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி, தினைக்கும் நாம பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் துவா செய்யறோம். துவா செஞ்சு வந்த எந்த விதமான ஒரு பாதிப்பு சும்மா இதுக்கு துவா செஞ்சுட்டு துவா செய்யறது வேண்டாம் என்பதால் சமுதாயம் பலஸ்தீன் மக்களுமே துவா செய்வதே ஒரு எரிச்சல் பூர்வமா எப்ப பார்த்தாலும் பலஸ்தீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், அதை கவனியுங்கள். சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் நான் செய்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சானா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு முஃமின் தான் செய்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சானா இல்லையா அப்படின்னு பார்க்க கூடாது. நமக்கு துவா செய்வதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே என்பதை தான் கவனிக்க வேண்டும். ஒரு முஃமினானுடைய கவனிப்பு எப்படி இருக்க வேண்டும்? நான் செஞ்ச துவா அல்லாஹ் அங்கீகரிச்சிடல, வெளிய இருக்க துவா செஞ்ச அப்படி இருக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு துவா செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே அதை நினைச்சவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நிறைய நபர்கள் துவா செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் அதுக்கு சான்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு துவா செய்வதற்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறானே என்ற ஒரு நியத்து தான் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் செய்யற துவா அல்லாஹ் அப்படியே நமக்கு தர்றதில்லை. நம்ம படைச்சவனுக்கு தெரியும் நமக்கு கொடுத்தா நம்ம என்னெல்லாம் செய்வோம் என்பதை. நாம பல கோடிகள் கேட்டு துவா செஞ்சு யாவது 100 கோடி விடு, அதுல 10 கோடி நான் கருவம் செய்யறேன், எனக்கு 1000 கோடி விடு, அதுல 100 கோடி இப்படிதான் நம்மளுடைய துவாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நிறைய நம்மளுடைய அவஸ்தை. ஆனா அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறது இல்லையே அப்படிங்கிற கவலை வேண்டாம். இறைவனுக்கு தெரியும் நீ துவா செஞ்சா அவனுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது என்பதை அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நான் செய்த துவாவை ஒண்ணுமே நடக்கலையே, நான் கேட்டதான் தரல, வேற ஏதாச்சும் அல்லாஹ் தரலாமே அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். நாம் துவா செய்வதனால் நம்மளுக்கு வரக்கூடிய ஏதாச்சும் முசீபத் அல்லாஹ் தஆலா தட்டி நீக்கி இருப்பான். அந்த துவாவுடைய பிரதிபலத்திற்காக இல்லது நம்ம மீது வரக்கூடிய ஏதாச்சும் ஆபத்தை அல்லாஹ் தடுத்து நிறுத்தி இருப்பான். அவருக்கு துவா செய்திருக்கிறார், அதை கேட்டிருக்கிறார், அது கொடுத்தா சரியாகாது, அவர் மீது வருகிற ஒரு ஆபத்தை நான் தடசப்படுத்துகிறேன். இப்படி அல்லாஹ் தஆலா நாம் செய்கிற எல்லா துவாக்களுக்கும் கண்டிப்பாக மறுபடி கொடுப்பான். அந்த துவா செய்வது நாம் என்னைக்குமே நம்ம கை சேதப்படவே கூடாது. நம்ம துவா செஞ்சு நடக்கல என்பதாக. எனவே இதே ஒரு நியத்து தான் பலஸ்தீன் மக்களுக்கும். எத்தனை நாட்களானாலும் பரவாயில்ல, எத்தனை வருடங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய இபாதத்துகள் நமக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும், நம்முடைய நாடுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும், கூடவே பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். நம்முடைய இஸ்லாத்துக்காக வேண்டி யுத்தம் செய்கிற சமுதாயம் இன்றை வரைக்கும் இருக்கிறது என்பதாக இருந்தால் அது பலஸ்தீன் மக்கள் தான் என்பதை நினைவில் கூர்ந்து நம்முடைய எல்லா நேரங்களிலும் ரமலான் மாசத்தில் நம்முடைய துவாக்களிலேயும் பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்கள். கூடவே நாம் நம்முடைய மஹல்லாவில இன்று இரவு முதல் மகரிப் முதல் இத்திகாஃபினுடைய நேரம் துவக்கமாகிறது. இன்ஷா அல்லாஹ் நைட் 12:30 மணிக்கு 3 ஜுஸுகளாக குர்ஆனை மெதுவாக தஜ்வீத் நியமம் பிரகாரம் தஜ்வீத் சட்டம் வந்து குர்ஆன் ஒன்று இருக்கிறது. நிறைய நபர்கள் குர்ஆன் இது தப்பா ஓதாச்சே இல்ல இது வேற மாதிரி இருக்கிறது நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆயத்தையும் எப்படி ஓத வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அனுப்பி சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு ஊருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய பிரதியை அனுப்பும் போது கூடவே காரிகளையும் அனுப்புவார். குர்ஆனை ஓத தெரிஞ்ச சட்ட ரீதியாக ஓத தெரிஞ்ச காரிகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புவாங்க. எனவே குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பதை சொல்லி இந்த 2 ஹாஃபிதையும் நமக்கு முன்னால் இன்றைய இரவு ஓதி காமிப்பார்கள். அனைத்து நபர்களும் குர்ஆனை ஓத முடியலே அப்படிங்கிற கவலை இருக்கிறவர்களும் அல்லது குர்ஆன் ஓத நேரம் கிடைக்கலையே என்ற கவலை இருப்பவர்களும் அல்லது குர்ஆன் ஓத தெரியாது அப்படிங்கிற கவலை இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் குர்ஆன் எடுத்து கையில் உட்காரலாம், ஆஃப்லி மெல்லமாக ஓதுவார்கள். ஆரம்பம் முதல் உங்களுக்கு குர்ஆனை நீங்கள் கவனமாக இருக்கலாம். முன்னாடியே பல தடவை சொல்வதுண்டு, அதை நான் திரும்பவும் சொல்லி தருகிறேன். குர்ஆன் ஓதினாலும் நன்மை, குர்ஆனை கேட்டாலும் நன்மை, குர்ஆன் தொடர்ந்து நீங்க பார்த்தாலும் நன்மை. இந்த 3 நன்மையும் கிடைக்கிறது குர்ஆனுக்கு மட்டும்தான். எனவே அந்த குர்ஆனை நாம்
அதிகமாக ஓதி பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டியும் அதுபோல நம்மளுடைய ஊரிலேயும் இஸ்லாமிய ஹயாத் ஆக்காமல் முஸ்லிமினுடைய பேரில் நம்ம அல்லாத பல ஊர்களுக்கு பலவிதமான உபதரவு நடக்கிறது. அவர்களுக்காக துவா செய்யுங்கள். இன்றைக்கு முதல் நம்ம பள்ளியிலும் கூட்டு துவாக்கள் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.